உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிகின்ற உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அன்னடே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பார்கள். ஆனால் எங்களுடைய முதுபெரும் கவிஞர் உள்ளத்தில் உள்ளது கவிதை, உள்ளம் உருவெடுப்பது கவிதை, தெல்லத் தெளிந்த தமிழில் நெஞ்சம் தெரிந்துரைப்பது கவிதை என்று ஒரு திராவக கிடங்குகளைப் போல, ஒரு அமுத சுரபியைப் போல, ஒரு காமதேனுவைப் போல, ஒரு கற்பகம் விருட்சம் போல எளிமை கவிஞராய் இனிய கவிஞராய் இந்த மண்ணுலகத்தில் நேர்மையோடும் பண்போடும் அறத்தோடும் வாழக்கூடிய ஐயா சுப்பையா கம்பர் என்கின்ற அந்த எளிமையான மாமனிதர் திருநெல்வேலி சீமையின் மண்ணின் மைந்தராக பேனாவில் மை போடுவதற்கு பதிலாக மெய் போட்டு எழுதும் அந்த கவிஞரின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, கம்பருடைய விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்று அடக்கத்தோடும் அன்போடும் பண்போடும் பரிவோடும் உடா வரக்கூடிய அந்த உத்தமருடைய செயல்களை எண்ணி எண்ணி நான் பெருமிதம் அடைகின்றேன். என்னுடைய அருமை இளவல், ஆருயிர் இளவல், நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மனித பண்பாளர் திரு சண்முகம் அவர்களும் நானும் சந்திக்கின்ற போதெல்லாம் அந்த பொதிகைமலை உச்சியிலும் குற்றால சாரலைப் போல எங்களுக்கு இன்பம் தருவதெல்லாம் எளிமை கவிஞர் இனிய கவிஞர் ஈ.கே. சுப்பையா கம்பர் என்கின்ற அந்த மாமனிதருடைய வைர வரிகள்தான். எனவே காலவெள்ளத்தால் அழியாத மாமல்லபுரத்து கல்வெட்டு சிற்பத்தைப் போல எங்கள் இதயங்களில் நிற்கக்கூடிய சுப்பையா கம்பர் என்கின்ற அந்த நல்ல மனிதருடைய எழுத்துச் சொற்ஓவியம் என்றைக்கும் தமிழ் மண்ணில் கடல் நீரும் காற்றும் நம்முடைய விதைக்கும் பயிரும் இருக்கின்ற வரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று நம்புகின்றோம். அவரை பற்றி நாம் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவருடைய பெருமையை, அவருடைய சிறப்பை பரப்புவதை அடுத்த தலைமுறை ஒரு வேள்வியாக செய்ய வேண்டும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்றார்கள். எளிமையான கவிஞர் ஈ.கே. சுப்பையா கம்பரினுடைய ஒவ்வொரு சொல்லும் சொற்கோயிலை கட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய எழுத்தால் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மாமனிதரின் திருக்கரங்களை பற்றி வணங்குகின்றோம். அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு என்றிலிருந்து இன்னும் ஒரு நூறாண்டு ஆரோக்கியமாக வாழ கம்பநாட்டாழ்வார் திருவடியவே சேவிக்கின்றோம். வாழ்க எங்கள் ஐயா சுப்பையா கம்பர். நன்றி, வணக்கம்.